ஹாய் தம்பி தங்கச்சிமார். நம்மளோட முதலாவது வீடியோவில் பார்க்க இருக்க விடயம் கணிதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான கணித செய்முறைகளை பார்க்க இருக்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்தடைகிறதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இங்கேயும் மறை 2 இங்கேயும் மறை 2 இருக்கு. இந்த மாதிரி கேள்வி வருகிற சந்தர்ப்பத்தில் தியரி என்னன்னு சொன்னா, ஒரே அடையாளம் சொன்னா கூட்டப்புறம். சரியா? வேணும் எழுதிக்கோ. ஒரே அடையாளம் என்ன செய்ய போறோம்? ஒரே அடையாளம் என்று சொன்னா கூட்டப்புறம். அப்ப பாருங்க, இங்கேயும் மறை 2 இங்கேயும் மறை 2. அப்ப 2யும் கூட்டினா வரப்போகுது 4. கூட்டி முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யும் சொன்னா, அதே அடையாளத்தை போடணும். அப்ப இங்கேயும் மறை இருக்கு, இங்கேயும் மறை இருக்கு. அப்ப மறை 4. இப்போ ஒரே அடையாளம் என்ன செய்ய போறோம்? ஒரே அடையாளம் கூட்டுவோம். கூட்டி முடிச்சதுக்கு பிறகு அதே அடையாளத்தை இடுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே அடையாளம். அப்ப கூட்ட போறோம். 2யும் கூட்டினா 4. கூட்டி முடிச்சதுக்கு என்ன செய்ய போறோம்? அதே அடையாளத்தை போடுவோம். பிளஸ். அப்ப என்ன செய்யப்படும்? பிளஸ் போடுவோம். சரியா? உதாரணத்துக்கு இந்த கேள்வியை பாரு. இங்கேயும் மறை, இங்கேயும் மறை. அப்ப ஒரே அடையாளம் என்ன செய்யணும்? ஒரே அடையாளம்னா கூட்டணும். அப்ப 6யும் கூட்டினா வரப்போகுது 12. அதே அடையாளத்தை போட்டோம்னா மறை 12. மறை 12. இப்ப வேற வேற அடையாளங்கள் வந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கழிக்க போறோம். ஒரே அடையாளம்னா கூட்டுவோம், கூட்டி முடிய அதே அடையாளத்தை போடுவோம். வேற வேற அடையாளம் என்று சொன்னா வேறு வேறு அடையாளம் என்ன செய்ய போறோம்? வேறு வேற அடையாளம் என்று சொன்னா கழிக்க போறோம். கழிச்சா பாருங்க, 12 பெரிய இலக்கத்துல இருந்து சிறிய இலக்கத்தை கழிப்போம். 12ல இருந்து 6 கழிச்சா 6. கழிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பார்க்க போறோம். பெரிய இலக்கம் என்னது? 12. 12க்கு முன்னுக்கு மறை தானே, அப்ப மறை 6. அப்ப தியரி என்னது? ஒரே அடையாளம்னா கூட்டுவோம், கூட்டி முடிய அதே அடையாளத்தை போடுவோம். வேற வேற அடையாளம்னா கழிக்க போறோம். 12ல இருந்து 6 கழிச்சா 6. பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு மறை, அப்ப மறை 6. இங்க பாருங்க, வேற வேற அடையாளம். இங்க மறை இருக்கு, இங்க நேர் இருக்கு. அப்ப வேற வேற அடையாளம் சொன்னா கழிக்க போறோம். 10ல இருந்து 5 கழிச்சா 5. பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு மறை இருக்கு, மறை 5. விளங்கும் என்று நம்புறேன். இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். இப்ப இரண்டும் சேர்ந்து வந்தா பார்ப்போம். உதாரணத்துக்கு மறை 10, நேர் 2, மறை 2, நேர் 5 வச்சுக்கோ. இப்ப என்ன செய்ய போறீங்க? இதே மாதிரி முதலாவது இவங்க 2 பத்தியும் பாருங்க. என்ன வரப்போகுது? இவர் மறை, இவர் நேர். அப்ப வேற வேற அடையாளம் என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். கழிச்சா 10ல இருந்து 2 கழிச்சா எத்தனை? 8. பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு மறை, அப்ப மறை 8. மறை 2 இருக்கு, நேர் 5 இருக்கு. இவங்க 2 பத்தி பாருங்க. ஒரே அடையாளம் என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். அப்ப 8 2 கூட்டினா 10. ஒரே அடையாளம்னா கூட்டுவோம், கூட்டி முடிய அதே அடையாளத்தை தருவோம். மறை 10. இங்க நேர் 5. இவங்க 2 பத்தி பாருங்க. வேற வேற அடையாளம் கழிப்பம். 10ல 5 கழிச்சா 5. பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு மறை, அப்ப மறை 5. சமன் போட்டுப்போம். சரி, இப்ப நம்ம அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்து நமக்கு கணிதத்துல ரொம்பவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, சுருக்கம் செய்யறதுக்கெல்லாம் ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படுதுன்னு வச்சுக்கோ. பெருக்கப்பட்ட என்ன வரப்போகுது? நேர் வரும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்ட நேர். பெருக்கப்பட்டாலும் சரி, வகுப்பட்டாலும் சரி, நமக்கு என்ன வரப்போகுது? நேர் வரும். அதாவது ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டாலும் சரி, பிரிப்பட்டாலும் சரி, நேர் வரப்போகுது. பாருங்க, மறையவும் பெருக்குனா நேர். நேரையும் பெருக்கினாலும் நேர். ஒரே ஒரே அடையாளங்கள் மறையவும் பிரிச்சாலும் நேர் வரப்போகுது. நேரும் வகுப்பட்டாலும் நேர் வரப்போகுது. அதே வேற வேற அடையாளங்கள்னு சொன்னா நேரும் மறையும். பெருக்கப்பட்டாலும் சரி, வகுப்பட்டாலும் சரி, மறை வரப்போகுது. வேற வேற அடையாளங்கள் பெருக்கப்பட்டாலும் சரி, வகுப்பட்டாலும் சரி, என்ன ஆன்சர்? மறை. இது எப்ப நமக்கு தேவைப்படும் என்று சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். மறை 2ல இருந்து கழிக்க போறோம் மறை 6. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப பாருங்க, 2 அடையாளங்கள் இப்படி பக்கத்துல இருக்குமா இருந்தா பெருக்கப்படுதுன்னு யோசிங்க. இப்ப பெருக்கப்பட்ட என்ன வரப்போகுது?
ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நமக்கு தெரியும் நேர் வரப்போகுது. ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர் தானே. மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டா பிளஸ். அப்படின்னா ஒரு மைனஸ் 2 போடுவோம். மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டா பிளஸ் 6. இப்ப நம்ம வளமையா செஞ்ச மாதிரி கேள்வி. ஒரே அடையாளம்னா கூட்டுவோம், வேற வேற அடையாளம்னா கழிப்போம். இப்ப வேற வேற அடையாளம் கழிக்க போறோம். 6ல இருந்து 2 கழிச்சா 4. பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு பிளஸ், அப்ப பிளஸ் 4. இன்னும் ஒரு கணக்கு தாரன். பிளஸ் 4 கழிக்க போறன் மைனஸ் 2 கூட்ட போறன் மைனஸ் 5 வச்சுக்கோ. இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? முதலாவது நம்ம என்ன செய்வோம்? 2 அடையாளங்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது பெருக்கப்படுதுன்னு யோசிங்க. அப்பங்க பிளஸ் 4 இருக்கா? அப்போ ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டா பிளஸ் பிளஸ் 2. இங்க வேற வேற அடையாளங்கள் இருக்கு. பிரேக்கெட் போட்டுக்குவோம். வேற வேற அடையாளங்கள் பக்கத்து பக்கத்துல இருந்தா பெருக்கப்படுதுன்னு யோசிங்க. அப்ப வேற வேற அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மைனஸ். வேற வேற அடையாளங்கள் பெருக்கப்பட்டா பாருங்க மைனஸ். வேற வேற பெருக்கப்பட்டா மைனஸ். மைனஸ் 5. இப்ப பாருங்க இவங்க 2 பேரும் என்ன பாருங்க ஒரே அடையாளம்னா கூட்ட போறோம். அப்ப 4 2 கூட்டினா 6 கூட்டி முடிய அதே அடையாளத்தை போடுவோம். இங்க மறை 5 ஒன்று இருக்கு. இப்ப வேற வேற அடையாளம் கழிக்க போறோம். கழிச்சா 6ல 5 கழிச்சா 1. கழிச்ச பிறகு என்ன செய்வோம்? பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளத்தை போடுவோம். நேர் 1. சரி, அப்ப இதுதான் கணிதத்துல இருக்கிற அடிப்படையான சுருக்கல்கள். நான் சில கேள்விகள் தாரேன் உங்களுக்கு. விடைகள் என்ன செய்ய போறீங்க? கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க.